மேலே இருக்கிறவளுக்கே கீழே வரது கிண்டல் படுமே. அவளை பார்த்த உடனே சுக்ரீவ சங்கிதோ பவது, சுக்ரீவனுடைய மனசில் ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சுதான். அவா புத்தி எப்படி இருக்கோ அந்த புத்திக்கு தகுந்தபடி தான் யோசனைகள்லாம் எண்ணங்கள்லாம் வரும். சுக்ரீவனுக்கு என்ன தோணிது? என்ன திருநாள் வாலி பிரணிஹிதௌ த்ருவம், இந்த இடம் வாலியால் வர முடியாதோன்னோ, அதனால் நம்ம பிடிச்சுன்னு வரத்துக்கு 2 பேரை ஏற்பாடு பண்ணி நல்ல வீராளாக தயார் பண்ணி அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு தோணித்தான். யார் யாருக்கு எதில் பயமோ அது சம்பந்தமான எண்ணமாக தான் வந்துட்டுருக்கும். வாலிக்கு பயந்தவன் ஒன்றும் மூஞ்சி பார்த்தா நல்ல வீராளு தெரிகிறது. வராயுத தரவு வீரவு, வீராளு லட்சணம் தெரிகிறது ஒன்றும். அதனால் வாலி அனுப்பிச்சிருக்கான் நம்ம பிடிச்சின்னு வரத்துக்கு 2 ஆளை பிடிச்சி அனுப்பிச்சிருக்கான்னு தோணித்தான். என்ன பண்ணான்? அந்த சுக்ரீவன்கிட்ட ஆஞ்சநேயன் மந்திரியாக இருந்துருந்தார். அந்த ஆஞ்சநேயனை கூப்பிட்டான். எனக்கு அவளை பார்க்குற போது வாலி பிரணிதாளாய் வாலியால் அனுப்பப்பட்டாளோ தோன்றது. நீ போய் வா, யார் என்னன்னு பார்த்துருவா அப்படின்னு சொன்னான். ஆஞ்சநேயன் இங்கிருந்து பார்த்தான், மலை மேலேருந்து பார்த்தான். பார்த்துட்டு சுக்ரீவன் சொன்னான், நீங்கள் சொல்கிற மாதிரி தோணலை, கபடமாய் புறத்தாருக்கா ஒரு கபடமான முறையில் வேலை செய்கிற மாதிரி தோணலை. அவளை பார்க்குற போது நல்ல தபசுகளாயும் சுதர்மானுஷ்டானம் என்றவாளாயும் தோன்றது. அந்த மாதிரி உள்ளவாள் கபடமான முறையில் வேலை செய்ய மாட்டாள். நீங்கள் சொல்கிற மாதிரி தோன்றினாள். ஆனாலும் அவன் சொன்னான், எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னான். சுக்ரீவன் ராஜா, ஆஞ்சநேயன் மந்திரி. அவன் சொன்னதை கேட்டு தான் ஆகணும், முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால் ஆஞ்சநேயன் அங்கேருந்து கிளம்பி இந்த சர்க்கத்தை நல்ல ராசிக்கும் உள்ளவாளாக நிறைய அனுபவிப்பான். வெங்கடகிருஷ்ணன் முன்னாடி வந்துருங்களேன், வெங்கடகிருஷ்ணன் முன்னாடி வந்துருங்க, வந்துருங்க. தவலி வந்துள்ளார். இந்த சர்க்கத்தை ரொம்ப ராசிக்கும் உள்ளவாள்லாம் அனுபவிப்பாள். ஏன்னா நல்ல மேதாவிகள் 2 பேர் சேர்ந்த சர்க்கம் இது. பரம மேதாவியான பிரபு ராமலட்சுமணம், மகா மேதாவியான ஆஞ்சநேயனும் சங்கமமான இடம். மேதாவிகள் 2 பேர் சேர்ந்தாலே அந்த இடம் ரசிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் அந்த இடத்த நல்ல வித்வான்கள்லாம் ரொம்ப ரசிப்பாள். இந்த சர்க்கத்தை அக்ஷரத்துக்கு அக்ஷரம், பதத்துக்கு பதம் அனுபவிப்பாள். அப்படி அமைச்சிருக்கார் வால்மீகி. அந்த 2 பேர் கங்கையும் யமுனையும் சேர்றதுன்னா அந்த இடத்துக்கு ஒரு தனி பெருமை ஏற்படுறது பாருங்க. அது மாதிரி 2 மேதாவில் சேர்ற சர்க்கம் போடணும். பெரியவாள்லாம் அது ரொம்ப ரசிப்பாள் இந்த சர்க்கத்தை. ஆஞ்சநேயன் என்ன பண்ணான்னாள், அங்கேருந்து கிளம்பி அதனால் குரங்குன்னா முறையோடு இறங்கி வருமானே, அங்கேருந்து ஆஞ்சநேயன் ஒரு ஜம்ப் பண்ணானாம். ராமலட்சுமணன் இருக்கிறது வந்து குதிச்சுட்டானாம். ராமலட்சுமணன் இருக்கிறது வந்து குதிச்சாச்சு. ஆனால் அவர் அதிசயம்னார் வால்மீகி. என்ன அதிசயம்னாள், கிளம்புற போது குரங்கா கிளம்பினான். ராமலட்சுமணன் இருக்கிறது வந்து குதிக்கிற போது நல்ல பிரம்மச்சரிய வேஷத்தில் வந்து இறங்கினானாம். கபிரூபம் பரித்யஜ்யே ஹனுமான் மாருதத்வஜா பிக்ஷுரூபம் ததோ பேஜே ஷடபுத்திதயா கபி. கபிரூபம் பரித்யஜ்யே, குரங்கு உருவத்தை கரெக்டாக முழுமையாக உதறினார் ஆஞ்சநேயன். ஆஞ்சநேயன் முழுமையாக உதறினானாம். 7:30 மணிக்கு மேலே ஃபோன் பண்ண சொல்லுவாங்க. கபிரூபம் பரித்யஜ்யே ஹனுமான் மாருதத்வஜா பிக்ஷுரூபம் ததோ பேஜே ஷடபுத்திதயா கபி. பரித்யஜ்யே நாள் முழுமையாக உதறினான் நாள். முழுமையாக உதறினான்னா என்ன அர்த்தம்? பொதுவாக ஒருத்தர் இன்னொரு வேஷம் போட்டுண்டா ஓரளவுக்கு பழக்கம் உள்ளவாள் கண்டுபிடிப்பாள். நாடகங்களை போனாலும் சொல்லுவோம், அதோ ஸ்ரீ போட்டுருக்கோம், யார் தெரியுமா, அடுத்தாது கோபாலன் பார் காலை இழுத்து இழுத்து நடக்கிற மாதிரி எதையோ ஒரு அடையாளத்தை வச்சுட்டு இன்னார் என்ன வேஷம் போட்டான்னு கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி குரங்கு மனுஷ வேஷம் போட்டுருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாதாம். கபிரூபம் பரித்யஜ்யே, ஒரு சின்ன ஒரு % கூட தெரிஞ்சுக்காத அளவுக்கு உதறினானாம். கபிரூபம் பரித்யஜ்யே ஹனுமான் மாருதத்வஜா பிக்ஷுரூபம் ததோ பேஜே. நல்ல பிரம்மச்சரிய வேஷத்தில் வந்து குதிச்சாலாம். வால்மீகி பிக்ஷுரூபம் சொல்லிருக்காள். பிக்ஷுரூபம்னா 2 பேருக்கும் பேருண்டு.
சன்னியாசிகளையும் பிக்ஷுன்னு சொல்வாள், பிரம்மச்சாரிகளுக்கும் பிக்ஷுன்னு பேர் உண்டு. சன்னியாசிகள்னு சில பேர் அர்த்தம் பண்ணியிருக்காள், சந்தேகமில்லை. சில பேர் பிரம்மச்சாரிகள்னு அர்த்தம் பண்ணியிருக்காள். ஆனால் பிரம்மச்சாரின்னு சொல்கிறது தான் பொருத்தம் அப்படின்னு தோன்றது. ஏந்திரிமோ ராகவோ பிரணிபத்தியச்சா, பின்னாடி ராமலட்சுமணன் ஆஞ்சநேய நமஸ்காரம் பண்ணினான் அப்படின்னு சொல்ல போகிறார் வால்மீகி. சன்னியாச வேஷம் போட்டு ஆஞ்சநேயன் வந்திருப்பானே, ஆனால் நமஸ்காரம் பண்ண பக்தாயி ராமன் அனுமதிச்சிருக்க மாட்டான். அதை எப்போ அங்கீகரித்தாலும் பிரம்மச்சரிய வேஷம் சொல்கிறது தான் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது எங்கள் பெரியவாளுடைய அபிப்பிராயம். ரெண்டு வியாக்கியானத்தில் ரெண்டு அர்த்தம் இருக்குது. பிக்ஷு ரூபம் ததோ பேஜே ஷடபுத்தி தயா கபி. நல்ல பிரம்மச்சரிய வேஷத்தில் வந்துருங்கிறாளாம். வால்மீகி மகாகட்டிக்கார், சந்தேகம் வர இடத்துலலாம் முன்னாடி தன் அபிப்பிராயத்தை சொல்லிட்டு வருவார். ஷடபுத்தி தயா கபின்னு ஒரு இடி இடித்தாள். என்னதான் ஆஞ்சநேயன் மகா மேதாவியாக இருந்தாலும் எனக்கு இந்த விஷயம் பிடிக்கலைன்னார் வால்மீகி. எந்த விஷயம்னாள், எந்த கபடங்கள்லாம் போகிறதுக்குன்னு ராமனை எல்லாரும் ஆராதிக்கிறாளோ அந்த பகவான்கிட்டயே போய் தன் உயர்ந்த கபடமான வேஷத்தை போய் போட்டு காண்பிச்சானே, இந்த குணம் எனக்கு பிடிக்கலை. இப்படி பேசுகிறவாள்லாம் கிடைக்கணும். ஷடபுத்தி தயா கபி, இந்த குணம் எனக்கு பிடிக்கலைன்னு ஒரு லைன் எழுதினார். வேஷம் போட்டுன்னு போனானே ராமன்கிட்ட, இந்த வேஷம் போடுற குணங்கள்லாம் போகிறதுக்கு தான் போகிறோம், ராமன் ஆராதிக்கிறோம். அந்த ராமன்கிட்டயே வேஷம் போட்டுன்னு போகிறதா? ஷடபுத்தி தயா கபி. ஆஞ்சநேயன் எதிர்த்தாப்புறம் ராமலட்சுமணனுக்கு எதிர்த்தாப்புறம் வந்து குதிச்சுட்டான். கிட்டக்க வந்து பார்த்த உடனே நல்ல உத்தபாள், மகான்கள், சுதர்ம அனுஷ்டானம் பண்ணுவாள், தபஸ்விகள், வித்தியை ஆசாரம் உள்ளவாள், எல்லாம் தெரியுறதே. அதனால் ஆஞ்சநேயனுக்கு என்ன தோணுது, கட்டாயம் இவாளை பரிசோதிப்பு வச்சு பார்க்கணுங்கிற எண்ணமே தப்புன்னு தோணித்து. நல்ல மகான்களை பரிசோதித்து பார்க்கணுமோ ஒருத்தர் நினச்சான்னா ஏதோ போராத காலத்துடைய அடையாளம் அர்த்தம். மகான்கள்கிட்ட போய் சேஷ்டை பண்ணவே கூடாது. சில பேருக்கு சில போது சில மகான்கள்கிட்ட ஈடுபாடு வராமல் இருக்கும். அவதார புருஷாளாக இருப்பாள், நடப்பாடுற பகவானாக இருப்பாள், ஆனால் அவள்கிட்ட விசுவாசம் வராது. சில பேருக்கு எவ்வளோ சொன்னாலும் ஈடுபடாது. அப்படி இருந்தால் உத்தமாளாக இருந்தால் இன்னும் சொல்லுவாள், தெரியுமா, அவதார புருஷாளாக இருக்கலாம் சுவாமி, எனக்கு இன்னும் அவர்கிட்ட அவ்வளோ ஈடுபாடு வரலை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பண்ணிட்டு இரண்ட வந்துடலாம். அது தப்பாகாது. எல்லா பிரிவாட்டையும் நாம் ஈடுபட்டு இருக்கணுங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். இருக்கலாம், எனக்கு இன்னும் அந்த ஆசிரமத்தையும் அந்த மழவாட்டையும் அவ்வளோ ஈடுபாடு வரலை அப்படின்னு சொல்லிட்டா தப்பாகாது. இது மாதிரி அவரா இவர் மாதிரி அவரா இதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறான் பாருக்கும். அதுதான் போராத காலத்துக்கு அடையாளம். ஆஞ்சநேயன் என்ன தோணி தின்னாள் பார்த்தா மகா தபஸ்விழா தோன்றது. அவளை பரிசோதிக்கணுங்கிற எண்ணமே தப்புன்னு நினச்சாள். மகான்கள்னு தெரிஞ்ச உடனே நமஸ்காரம் பண்ணணும் தோணித்து ஆஞ்சநேயனுக்கு. மகான்கள்னு தெரிஞ்சால் உடனே நமஸ்காரம் தான் பண்ணணும். ஆனால் ஆஞ்சநேயனுக்கு ஒரு தர்மசங்கடம். என்ன தர்மசங்கடம்னால், ரெண்டு பேரையும் பார்க்குற போது அண்ணா தம்பிங்கிறது நன்னா தெரியுது, ஆனால் யார் அண்ணா யார் தம்பின்னு தெரியல. ரெண்டு பேருக்கும் ஒரு நாள் தான் வித்தியாசம். அண்ணா தம்பிக்கு ஒரு வருஷம் வித்தியாசம் இல்லையே, ஒரு நாள் தான் வித்தியாசம். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காள். ரெண்டு அண்ணா தம்பி ரெண்டு பேர் இருக்கிற போது தர்மசாஸ்திரத்தில் அண்ணாவை முதல்ல நமஸ்காரம் பண்ணி தான் தம்பியை நமஸ்காரம் பண்ணணும். ஆச்சாரிய பிராச்சாரியோ சங்கமே வரிசைப்படுத்தி கொடுத்துருக்காள். இன்னும் அன்னாரம் இல்லை, இன்னும் அன்னாரம் முதல்ல நமஸ்காரம் பண்ணணும். அதை மக்களும் வரிசைப்படுத்தி கொடுத்துருக்காள் நம்ம தர்மசாஸ்திரத்தில். அண்ணா தம்பி ரெண்டு பேர் இருந்தால் அண்ணாவை நமஸ்காரம் பண்ணி தான் தம்பியை நமஸ்காரம் பண்ணணும். எங்கேயோ அண்ணா யார் தம்பி யாருன்னு தெரியல, ஆனால் அண்ணா தம்பியும் தெரியுது. யாரும் முதல்ல நமஸ்காரம் பண்ணுறதுன்னு தெரியலை. ஆஞ்சநேயன் கேட்டு தெரிஞ்சு போகும்போது யோசனை பண்ணினான், எனக்கு நமஸ்காரம் பண்ணணும் தோன்றது, உங்கள் யார் அண்ணா யார் தம்பி தெரியல, உங்கள் ரெண்டு பேரில் யார் அண்ணா சொல்லுங்கன்னு சொன்னான். நீ நமஸ்காரமே பண்ண வேண்டாம், இங்கே ஆசீர்வாதம் உண்டுன்னு சொல்லுவாள். உடனே சில பைத்தியங்கள் இப்படி கேட்கும், அட்டா வந்து உங்களுக்கு என்ன வயசு அப்படிங்கும். எதுக்கு திடீர்னு கேட்குறீங்க இப்படிலாம் இல்லை, உங்கள் நமஸ்காரம் பண்ணணும் எனக்கு, அதனால் உங்க பெரியவரா சின்னவரான்னு தெரியணும். சில பைத்தியங்கள் கேட்குறது பாருங்க. எதையுமே நேரடியாக கேட்டே தெரிஞ்சுக்கப்படாது. பெரிய பைத்தியக்காரத்தனம் அது. இங்கிதம் சொல்வார்கள் பெரியவர்கள். பழகி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணுமே தவிர எதையும் கேட்டே தெரிஞ்சுக்கப்படாது மட்டுமில்லை, எதையும் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாதிரி தான் வச்சிருக்காள் இந்து மதத்தில் சகலத்தையும். நாம் தான் எல்லாத்தையும் கொளறிட்டோம். எதையுமே கேட்காமலே தெரிஞ்சுக்க முடியும். யோசனை பண்ணி பாருங்க. பிரம்மச்சாரியா, கிரஸ்தனா, வானப்பிரஸ்தனா, சன்னியாசியா, வைஷ்ணவாளா, சுவார்த்தாளா, மாத்வாளா, தென்கலையா, வடகலையா, கல்யாணம் பொண்ணா, ஆகாத பொண்ணா, எல்லாம் பார்த்தாலே தெரியும். அப்படி ஒரு அடையாளம் வச்சிருக்காள் பெரியவாழ்லாம்.
கேட்க வேண்டிய இப்போது இதெல்லாம் தேவையில்லை, கல்யாணம் ஆகணும்னு ஆகலாம், அது இல்லை. ஹிந்துவா முஸ்லீமானே தெரிய மாட்டேங்கிறது. அந்தளவுக்கு குழந்தை எடுத்து எல்லாத்தையும் எழுந்துட்டோம். கேட்காம தெரிஞ்சுக்கணும் தான் மேதாவுடைய அடையாளம். ஆஞ்சநேயன் பார்த்தா ராமனுக்கும் தெரிஞ்சுது. நமஸ்காரம் பண்ணணும் நினைக்கிறான். யார் அண்ணா யான் தம்பின்னு புரியலே தளர்னான்ட்டும். ராமனும் பேசாமல் இருந்தான். இல்லை இவராக சொல்லாமல் என்ன தான் நமஸ்காரம் பண்ணுறோம், முதல்ல நான் தான் பெரியவராக்கும் எப்படி சொல்லிக்க முடியாது. இதுவும் தனுசகமாக இருக்குவேன். என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம். பேசாமல் இருந்தாள். ஆஞ்சநேயன் பார்த்தான், ஒருத்தரை முன்னாடியும் ஒருத்தரை பின்னாடியும் பண்ணாத்தானே இந்த விவகாரங்கள்லாம் வரும். அதுவே வேண்டாம்னு ராகவ பிரணிபத்யஜா, ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரே நமஸ்காரம் அப்படின்னாராம். அப்படி பண்ணி கைராசி வந்துருத்தோன்னும். அதுலேருந்து ஆஞ்சநேயன் ராமனுக்கு ஒரு நமஸ்காரம், லட்சுமணுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுற வழக்கம் இல்லை. நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய, ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரு நமஸ்காரம் தான். தலைக்கு பாதியாக பிச்சுக்கிட்டோம், அதை பற்றி கவலை இல்லை அவருக்கு. ராகவ பிரணிபத்யஜா, ரெண்டு பேருக்கும் ஒரே நமஸ்காரம் அப்படின்னாள். பேச ஆரம்பித்தாள். பேச ஆரம்பித்தா எப்படி பேசணும்? அண்ணாகிட்ட குறிப்பிட்டு பேசணும். அண்ணாட்டான பேச, தம்பியோட எதுக்கு வந்திருக்கேள் என்னன்னு பிரதானமாக உள்ளாட்ட பேசணும். இங்கே அண்ணா யார் தம்பி யாருன்னு தெரியலையே. ஆஞ்சநேயன் என்ன பண்ணலான்னாள். அதனால் திவச்சனம்னு சம்ஸ்கிருதத்தில் ஒன்றும், இது சம்ஸ்கிருத பாஷையில் மட்டும்தான் இருக்கு, மீதி எந்த பாஷையிலையும் கிடையாது. இல்லை சிங்குரல் உண்டு, பியூரல் உண்டு. திவச்சனம்னு ஒன்று சம்ஸ்கிருதத்தில் மட்டும்தான் உண்டு. ஏகவச்சனம் ஒத்தரை உண்டி குறிப்பிடுறது, திவச்சனம் ரெண்டு பேரை மட்டுமே குறிப்பிடுறது. அதுக்கப்புறம் பகவச்சனம் புளூரல், பொதுவாக பல பேரை குறிப்பிடுறது. ஹிந்து மதத்தில் சம்ஸ்கிருதத்தில் உண்டி அப்படி வச்சாள். ஏன் தெரியுமோ, அது நம்ம கலாச்சாரத்துக்கு ரொம்ப அவசியமானது. அதனால தான் திவச்சனத்தை வச்சாள். ரெண்டு பேரை மட்டுமே பேசுகிறது ஹிந்து மதத்தில் ரொம்ப முக்கியம். தம்பதிகள், பிராதாக்கள், குரு சிஷ்யாள், பிதிருபுத்திராள் அப்படின்னு ரெட்டையாகவே சேர்த்து பேச வேண்டிய அவசியம் சம்ஸ்கிருதத்தில் உண்டு. குடும்பத்தில் அமைப்பு அப்படி அமைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் சகனாவது, சகன ஒரு திவச்சனத்தில் அமையும். வேதாந்தங்கள் எப்படி படிக்கணும் தெரியுமோ, ரகசியமாக ஒத்தரை படித்து வர வேண்டிய வித்தை. இப்போ கூட்டாக காண்டு வேதாந்த பாடம் நடக்குதுங்கிற மாதிரிங்க. அதில் வேதாந்த பாடமாக அரசியல் பிரச்சாரமாக வேதாந்தத்தை அப்படி பாடம் சொல்ல முடியாது, இப்படி கேட்க முடியாது. அப்படி கேட்டால் சரியான வேதாந்தம் இல்லை. வேதாந்தம் ஒருத்தருக்கு மட்டுமே சொல்லணும். எல்லாம் சாந்தி பாடமே திவ்யதனத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அது ரொம்ப அவசியமாக படுத்து நம்ம இந்து மதத்துக்கு. அதனால் திவ்யச்சனம்னு ஒன்று உண்டு, ரெண்டு பேரை மட்டுமே குறிப்பிடக்கூடிய வார்த்தை. ஆனால் அந்த திவ்யச்சனம் இருக்கே ரெண்டு பேரை மட்டுமே குறிப்பிடக்கூடிய வார்த்தை, இது ரொம்ப இடத்துல உபயோகமே படாது. உபயோகப்படுறது ரொம்ப அபூர்வமாக, ஏதோ ஒரு வார்த்தையை ரெண்டு வார்த்தையும் உபயோகப்படும். அந்த திவ்யச்சனம் பரிபூர்ணமாக உபயோகப்பட்ட ஒரு இடம் உண்டுன்னா இந்த சர்க்கத்தில் தான் திவ்யச்சனம் முழுமையாக உபயோகப்பட்டிருக்கு. இந்த சர்க்கம் முழுக்க திவ்யச்சனத்தினாலே நீங்கள் இருவரும் நீங்கள் இருவரும் நீங்கள் இருவரும் அப்படியே பேசின்னு போயிட்டா ஆஞ்சநேயன். ஏன் தெரியுமா, அண்ணா யாரும் தெரியல, தம்பி யாரும் தெரியல, யாரை குறிப்பிட்டு யார்கிட்ட பேசுறது, நீங்கள் இருவரும் நீங்கள் இருவரும் ரெண்டு பேருமே பேசிவிடலாமே. அப்படி பேச ஆரம்பித்தானாம். ராகவோ பிரணிபத்யஜா அப்ரவீத் உவாச்ச காமதோ வாக்கியம். உவாச்ச காமதோ வாக்கியம் நாள், எப்படி தோணித்தோ அப்படி பேசினாங்க நாள். எப்படி தோணித்தோ அப்படி பேசினான்னா என்ன அர்த்தம்? ஆஞ்சநேயன் கிளம்பி வர்றபோது ஒரு திட்டம் போட்டு வந்தானாம். அதாவது பரிசோதிக்கிறதுக்குனாலே கிளம்பி வந்திருக்காங்க. அதனால் நாம் இப்படி கேட்டால் அவள் இப்படி பதில் சொல்லுவாள், அவள் அப்படி பதில் சொன்னால் நம்ம இப்படி மடக்கணும், அவள் இது மாதிரி சொன்னாலாம் இந்த மாதிரி எதிர்கேள்வி கேட்கணும். ஏதோ ஒரு கணக்கு போட்டு வந்திருந்தான் ஆஞ்சநேயன். இவாளை பார்க்க விட்டு இவா உத்தமாள் மகான்கள், இவாட்ட மடக்கிற மாதிரியோ எதிர்கேள்வி கேட்குற மாதிரியோ அப்படிலாம் கேட்கக்கூடாதுன்னு அவர் தயார் பண்ணிட்டு வந்திருக்காளே, அதெல்லாம் தூக்கி அலண்டை போட்டுட்டு அப்பப்போ எப்படி தோன்றதோ அப்படி பேச ஆரம்பித்தாலும். யுவாச்ச காமதோ வாக்கியம் மிருது சத்ய பராக்கிரமவு ராஜர்ஷிதேவ பிரதிமவு. இப்படி பேச திவ்யத்தனத்தாலே கார்மேகம் மாதிரி பேச ஆரம்பித்தார். ஜோசியம் பேசுகிறேன், ஜோசியம் சொல்கிற மாதிரி ஹிருதயத்தில் இருக்கிற எண்ணத்தெல்லாம் பிடுங்கி பேச ஆரம்பித்தாள். 10 நிமிடம் ராமனை பார்த்தோன்னே எல்லாம் தெரிஞ்சு போயிடுத்து ஆஞ்சநேயனுக்கு. என்ன சொன்னார்? ராஜரிஷிதேவ பிரதிமௌ தாபசௌ சம்சிதௌ விரதௌ தேசங்கதமிமம் பிராப்தௌ
भवन्तौ वरवर्णिनौ त्रासयन्तौ मृगगणानि अन्यां शवनचारिणः पम्पातीररुहान् वृक्षाणि वीक्षमाणौ समन्ततः इमां नदीं शुभजलां शोभयन्तौ तरस्विनौ धैर्यवन्तौ सुवर्णाभौ कौयुवां चीरवाससौ கிடுகிடுன்னு கார்மேகம் ரிஷிக்கிற மாதிரி பேசினாங்களா ஆஞ்சநேயன். அதி மேதாவியும் இல்லை, மிந்தி தெரியாத ஒருத்தர்கிட்ட கலன்னு பேசுறது இருக்கு பாருங்க, அது பெரிய மேதாவிலாசம். வரவே வராது, 99.95 பேருக்கு வராது. சில இடங்களில் 2 பேரை அறிமுகப்படுத்தி வச்சிடும், இன்னார்னு இவர் அவருக்கும் அவரை இவருக்கும் அறிமுகப்படுத்தி வச்சிடும் காரியம் இருக்கும் கிளம்பி போடுவான். 2 பேரும் பக்கத்தில் சேரில் உட்காந்துருப்பாள். இவனுக்கும் அவனோட என்ன பேசுறது தெரியாது, அவனுக்கும் இவனோட என்ன பேசுறது தெரியாது. 2 பேரும் எப்படியே உட்காந்து போயிட்டு வரேன்னு வந்துடுவாள். புதுசாக பழகிற வாழ்கிட்ட பேசுறதுக்கு பாருங்க, முதல் பார்க்குற போது பெரிய மேதாவிலாசம். அது முதல்ல அப்போ தான் பார்க்குறான் ஆஞ்சநேயன் ராமனே கலகலன்னு பேசுகிறாங்களாம், மழை பெய்கிற மாதிரி. என்ன சொன்னாள்? ராஜரிஷி தேவ பிரதிமௌ தாபசௌ சம்சிதௌ ரதௌ தேசங்கதமிமம் பிராப்தௌ भवन्तौ वरवर्णिनौ त्रासयन्तौ मृगगणानि अन्यां शवनचारिणः पम्पातीररुहान् वृक्षाणि वीक्षमाणौ समन्ततः इमां नदीं शुभजलां शोभयन्तौ तरस्विनौ धैर्यवन्तौ सुवर्णाभौ कौयुवां चीरवाससौ. நீங்கள் 2 பேரும் யாரு? உங்கள் 2 பேரையும் பார்க்கிற போது ராஜ குடும்பத்தை சேர்ந்து வாழ் மாதிரி தோன்றது. ராஜரிஷி பிரவரௌ